ஓகே, இதான் வந்து என்னுடைய லாக் ஃபோல்டர். லாக்கில் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தா என்னுடைய SSI அவுட்புட் டைரக்டரி எதுவுமே இல்லை. இது வந்து என்னுடைய SQL Server 2014. இது STB டேட்டாபேஸ் இருக்குது. நான் டேபிள் கிளிக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 டேபிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 SQL tutorial இருக்குது. செகண்ட் டேபிளில் பாருங்கள் 2 ஜாவா tutorial இருக்குது. தேர்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 HTML tutorials இருக்குது. ஃபோர்த் டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 mysql tutorials. ஸ்கீமா நேம் அண்ட் டெஸ்ட் DB டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா 01, 02, 03, 04 நேம் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி நெக்ஸ்ட் பண்ணலாம். கிரியேட் எக்ஸல் ஃபைல்ஸ் ஃப்ரம் SQL Server டேட்டாபேஸ். காப்பி பண்ணிக்கலாம். Visual Studio 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். Visual C# கன்சோல் அப்ளிகேஷனை ப்ராஜெக்ட் நேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடு தான் நம்ம ட்ரை கேட்ச் மெத்தடில் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். இல்லை சம் ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங் ஆகுது. ஃபஸ்ட் அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு SQL கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா யூசிங் system.data.sql client ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங். ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் யூசிங் system.data. ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டேரக்டரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஓகே, ஸோ OLDB கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் யூசிங் system.data OLDB. ஓகேவா கொடுத்தாச்சு. நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணுறதுக்கான ஹெடர் ஃபைல் தான் அது. OLDB நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா SSIS tutorial வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். OLDB வச்சு நம்ம எக்ஸல் ஃபைல் எப்படி ரன் பண்ணலாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பாருங்கள். ஓகே, வேறு ஸ்ட்ரீம் ரைட்டரில் பார்த்தீங்கன்னா சம் ஒரு ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா யூசிங் system.io மிஸ்ஸிங். ஓகே, செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே, டோட்டலாக வந்து 4 ஹெடர் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம் எதுக்கு யூஸ் பண்ணால் இயர், மந்த், டேட், ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ். இதனால் அது நம்ம எரருக்கான யூஸ் பண்ணுறோம். இந்த எரர் லாக் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் எரர் இருந்ததுன்னா லாக் ஃபோல்டரில் வந்துட்டு டுடே டேட் அண்ட் டைம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து லாக் ஃபோல்டர் வந்து என்ன எரர் காமிச்சிடும். நெக்ஸ்ட் ட்ரை கேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது என்னுடைய டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இதாவது SSI அவுட்புட் டைரக்டரி அந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து Visual Studio 2014 Visual Studio 2015 SQL Server 2014 பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான இது கோடு தான் அது. ஸோ டெஸ்ட் டேட்டாபேஸ் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி வந்து ட்ரூ லெவல் இருந்தால் தான் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆகும், இல்லை கனெக்ட் ஆகாது. ஓகேவா, அதுக்கான கோடு தான் அது. இது டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் அ லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் வித் ஸ்கீமா ஃப்ரம் டேட்டாபேஸ் டு எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் ஃபைல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கொரியை வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். சில பார்த்தீங்கன்னா கொரி ப்ளஸ் ஈக்குவல் இருக்கு இல்லையா, ஒன்றும் இல்லை, அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறதுக்கான இது. ஓகே, அது கண்டினியூஷனுக்காக தான் கொரி ப்ளஸ் ஈக்குவல் கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம இதை டெலிட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அந்த கொரி என்னென்னு பார்த்தலாம். அது என்ன கொரி அப்படின்னா செலக்ட் ஸ்கீமா நேம், ஸ்கீமா ஐடி as ஸ்கீமா நேம் as டேபிள் நேம் ஃப்ரம் சிஸ்டர் டேபிள்ஸ் வேர் is _ms_shift equal to 0. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா உங்களுடைய SQL Server 2014 டேபிளில் என்ன ஸ்கீமா நேம் இருக்குது, என்ன டேட்டா பேஸ் இருக்குது, என்ன டேபிள் இருக்குது, அதுக்கான கொரி தான் இது. ஸோ ஸ்கீமா நேம் என்னென்னா DBO, டேபிள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் DB 01, 02, 03, 04. ஸோ DBO.testDB 01, 02, 03, 04. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 SQL Server டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை காமிக்கும் வருது இல்லை, இதாவது ஸ்கீமா நேம், இதாவது டேபிள் நேம். ஓகே, அதுக்கான கொரி தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் டேபிள் நேம்ஸ் அண்ட் ஸ்கீமா நேம் ஃபார் எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் ஃபைல்ஸ். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து SQL கமாண்ட் வந்து நியூ SQL கமாண்ட் கொடுத்துடலாம். அது கொரியன் SQL கனெக்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். SQL கனெக்ஷன் இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டா டேபிள் பார்த்தீங்கன்னா நியூ டேட்டா டேபிள் வந்து நம்ம ஃபங்க்ஷன் நமக்கு புதுசாக கொடுக்குறோம். கொடுத்துட்டு டேட் டாட் லோடில் பார்த்தீங்கன்னா cmd.execute வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு
எல்லாமே கொடுத்தக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் SQL கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணால் லூப் த்ரூ டேட்டா டேபிள், அதாவது டிடி நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு தட் ஹாஸ் ஸ்கீமா அண்ட் டேபிள் நேம் வந்து புதுசாக வாங்கணும். இது வந்து ஒரு லூப்பில் வாங்கணும். என்னென்னா ஃபார் ஈச் டேட்டா ரோ ஸ்பேஸ் dt_row இன் dt.rows. ஓகே, நம்ம லூப் வந்து ஒன் பேர் வாங்கலாம். அது என்னென்னா ஸ்ட்ரிங் வந்து ஸ்கீமா நேம் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அதேமாதிரி ஸ்ட்ரிங் டேபிள் வந்து தனியாக கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் அரே. ஸோ அரேயில் பார்த்தீங்கன்னா dt_row, அது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்கீமா இருக்கு இல்லையா, ஸோ அதான் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அரேயில் பார்த்தீங்கன்னா dt_row.item மாதிரி கொடுக்குறோம். அதேமாதிரி ஸ்கீமா நேமில் அரே ஆஃப் 0ல் டு ஸ்ட்ரிங்கு நம்ம கொடுக்குறோம். டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் 1ல் வந்து டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல்லாகவே லூப் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த 4 டேபிள்ஸ்லேயே அதை நான் கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எக்ஸல் ஃபைல் நேம் வந்து இப்போ கால் பண்ணுறோம். எக்ஸல் ஃபைல் நேம் ஈக்குவல் டு ஸ்கீமா நேம் ப்ளஸ் அண்டர்ஸ்கோர் ப்ளஸ் டேபிள் நேம் ப்ளஸ் அண்டர்ஸ்கோர் டேட் டைம். ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸல் ஃபைல் நேம் வந்து நான் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை டேட் டைம். ஓகேவா? இந்த டேபிள் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியலையே, நம்ம என்ன டேபிள் யூஸ் பண்ணி டேபிள் நேம். இப்போ OLDB கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸல் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலே OLDB கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? OLDB கனெக்ஷன் எக்ஸல் அண்டர்ஸ்கோர் OLE.connection ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கனெக்ஷன் ட்ரிக் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இந்த என்ன இந்த நியூ OLDB கனெக்ஷன் தான் வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ட் த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் டு ஃபார் எக்ஸல். ஸ்ட்ரிங் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஸோ microsoft.ac.OLDB 12.0. ஸோ டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பாத் எக்ஸல் ஃபைல் நேம், எக்ஸ்டெட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் 12.0 XML எட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளுடைய என்ன எக்ஸல் யூஸ் பண்ணுறோம் அதுக்கான ஒரு எட்டர் ஃபைல் மாதிரி இருக்கும். ஓகே, அதான் மெயின் ஃபைல். இது இந்த மெயின் ஃபைல் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த எக்ஸல் ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன லோட் டேட்டா இன்டூ டேட்டா டேபிள் ஃப்ரம் SQLSERVER டேபிள். அதுக்கு என்ன கொடுக்கணும் ஸ்ட்ரிங் கொரி ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்கீமா நேம் டாட் டேபிள் நேம். அது மாதிரி நம்ம வந்து தனியாக நம்ம எடுத்துகிட்டு SQL டேட்டா அடாப்டர் என்ன பண்ணுறோன்னா அடாப்டர் போட்டு நியூ இன்ஸ்டன்ஸ் கிளாஸில் என்ன பண்ணால் கொரி ஸ்ட்ரிங் SQL கனெக்ஷன் நம்ம கால் பண்ணோம். கால் பண்ணிவிட்டு டேட்டா செட்டு DS ஈக்குவல் டு நியூ டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கணும் அதில் சம் ஃபங்க்ஷன்ஸ் வாங்கிட்டு அதை வந்து என்ன அடாப்டர் டாட் ஃபீல்டில் வந்து DS வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் எட்டர் காலம். ஸ்ட்ரிங் டேபிள் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வாங்கிட்டு நெக்ஸ்ட்னா கெட் த காலம் லிஸ்ட் ஃப்ரம் டேட்டா டேபிள் ஸோ கேன் கிரியேட் எக்ஸல் ஷீட் வித் எட்டர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எக்ஸலில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா காலம் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணோம். ஏன்னா ஐடி என்ன டுட்டோரியல் நேம் சொல்லியிருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா ஃபார் ஈச் டேட்டா டேபிள் இன் ds.tables வாங்கிட்டு ஃபார் ஈச்சில் கொடுக்குறோம். என்னென்னா ஃபார் ஈச் டேட்டா காலம் இன் காலம் table.columns. என்னென்னா அந்த ரோலை வாங்கிட்டு அந்த காலமில் ஃபஸ்ட்டு நம்ம காலம் வந்து ஐடி டுட்டோரியல் நேம் சொல்லியிருப்போம் இல்லையா, அதில் வந்து என்னென்ன ஐடி என்ன ஐடியோ என்ன டுட்டோரியல் நேம் அதை மட்டும் வந்து காலம் வந்து ஒன் பை ஒன் வந்து சேவ் பண்ணிகிட்டே வரும். ஓகே, அது வந்து ஒரு ஷீட்டில் நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஃபைலில் ஒரு 2 காலம் க்ரியேட் பண்ணுறோம். ஒன்று வந்து எட்டர் ஃபைல், இன்னொன்று வந்து டேட்டாஸ். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தா ரீப்ளேஸ் மோட் ரைட் கமா ஃப்ரம் த காலம் லிஸ்ட். இப்போ நம்ம கமா நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா நம்ம வந்து SQL கோடில் பார்த்தீங்கன்னா டேபிளில் பார்த்தீங்கன்னா கமா இருக்கும், ஆனால் கமா யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் மோட் ரைட் கமா ஃப்ரம் த காலம் லிஸ்ட்னு இருக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து நமக்கு வந்து ஐடி என்ன 1 என்ன டுட்டோரியல் நேம், பட் அந்த கமா வேணாம். அந்த கமாவை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரிம் பண்ணுறோம். ட்ரிம் பண்ணுறதுக்கான கோடு தான் டேபிள் காலம் ஈக்குவல் டு ஏன்னா அந்த 2 ஸ்பேசஸ் இருக்குல்ல, 2 ஸ்பேசஸ் நடுவில் ஓப்பன் வராமல் நம்ம என்ன பண்ணோம் டேபிள் காலம் ஈக்குவல் டு டேபிள் காலம் டாட் ரிமூவ் டேபிள் காலம் செட்டில் எடுத்து பார்த்தா -2 போட்டு நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணுறோம். அந்த கமாவை ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூஸிங் OLDB கனெக்ஷன் கிரியேட் எக்ஸல் ஷீட். இப்போ வந்து எக்ஸல் ஷீட் வந்து என்ன பண்ணால் இப்போ க்ரியேட் பண்ணிட்டு எக்ஸல் OLDB con.connection string CNN ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்குறோம். இப்போ OLDB கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அது ஈக்குவல் டு எக்ஸல் OLDB கனெக்ஷன் வாங்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுற கமாண்ட் வந்து கிரியேட் டேபிள் ஸ்கீமா நேம் டேபிள் நேம் அது டேபிள் காலம்ஸ். இது வந்து நான் எக்ஸிட் கொரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னா ரைட் டேட்டா டு எக்ஸல் ஷீட் ஃப்ரம் த டேட்டா டேபிள் டைனமிக்லி. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் ஈச் டேட்டா டேபிள் இன் ds.underscore டேபிள் வந்து நம்ம வந்து ஈச் லூப் வந்து க்ரியேட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா SQL கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்கில் இன்னொன்று என்ன SQL கமாண்ட் வேல்யூ நம்ம கொடுத்துட்டு ஃபார் ஈச்சில் பார்த்தீங்கன்னா டேட்டா காலமின் table.columns புதுசாக நம்ம வாங்கிட்டு இல்லை வந்து என்னென்னா SQL கமாண்ட் வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல் டு டேட்டா காலம். ஸோ அந்த கமா மட்டும் நம்ம தனியாக பிரிச்சிடும். ஓகே, பிரிச்சுட்டு SQL கமாண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா SQL கமாண்ட் வேல்யூ டாட் ட்ரிம் நம்ம அந்த கமா மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த டேட்டா மட்டும் ஒன் பை ஒன்னாக நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். அது என்னென்னா SQL கமாண்ட் இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா நேம் டேபிள் நேம் SQL கமாண்ட் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் காலம் கவுண்ட் ஈக்குவல் டு table.column கவுண்ட் போட்டுட்டு ஃபார் ஈச் டேட்டா ரோ இன் டேபிள் ரோஸ்
ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலம் பிரிச்சுட்டு இந்த காலமில் வந்து ஹெடர் ஃபைல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட அந்த காலம் கீழே வந்துட்டு நம்ம ரோஸ் வந்து ஒன் பை ஒன் இன்சர்ட் அது எப்படி இன்சர்ட் பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங் காலம் வேல்யூஸ் போட்டுட்டு ஃபார் இன்டீஜர் i = 0 i <= காலம் கம்ப்ளீட் i இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் இன்டீஜர் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா டேபிள் டாட் ரோஸில் இண்டெக்ஸ் ஆஃப் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் வந்து ஐட்டம் அரேயில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து காலம்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வந்து காலம் வேல்யூஸ் திரும்பி எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கமா இருக்கிற எடுத்துகிட்டு வேறு கமாண்ட் SQL கமாண்ட் இன்சர்ட் காலம் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுறோன்னா நம்ம அதோடைய கமாண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து ஒன் பை நம்ம எக்ஸிக்யூட் நான் குறிமோ ஒன் பை ஒன்னாக சேவ் பண்ணிவிட்டு இப்போ OLEDB வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே வரோம். இப்போ இன்கேஸில் வந்து ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா நம்ம கேட்சில் வந்து எக்ஸெப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ எங்கே நம்ம லோட் ஆகும்னா லாக் ஃபோல்டர் பார்த்து வந்து கொஞ்சம் லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோடய SSIS அவுட்புட் டைரக்டரி இது. சில பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோடு வந்து நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள் என்னுடைய SSI அவுட்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா 4 எக்ஸல் ஃபைல் வந்து புதுசாக க்ரியேட் ஆகிருக்கும். அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் 4 டேபிள்ஸ் இருக்குது பாருங்கள். இதே டேபிள் தான் நான் எக்ஸலில் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். .xlx நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு பாருங்கள் டெஸ்ட் DB02 ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டெஸ்ட் DB03, நெக்ஸ்ட் டெஸ்ட் DB04, நெக்ஸ்ட் டெஸ்ட் DB01. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸல்எக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஹெடர் காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ரோ வந்து ஒன்று வேணால் இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸ் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.